வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சோள இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 கப்பு போல் வெண்சோளம் எடுத்திருக்கேன். 3 கப்பு வெண்சோளத்துக்கு 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கணும். இட்லி அரிசி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்னால் 2-3 தடவை அரைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1 கப் இட்லி அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போட்டுக்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். 3 கப்பு வெண்சோளத்துக்கு 1 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். 4 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிக்க போகிறேன். சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மொத்தமாகவே நான் முதல் தடவை அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே போட்டுறேன். நம்ம ஊற வச்ச தண்ணியவே இதுக்கு ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ ஒரு செட் அரைச்சிட்டேன். இதை ஊற்றிடலாம். இதே மாதிரி இன்னும் 2-3 செட் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் ஊற்றிடலாம். நான் 3 தடவை அரைச்சி எடுத்தேங்க மிக்ஸி ஜாரில். உங்களுக்கு அத்தனை தடவை அரைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு புளிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் போல் இருக்கணும். நான் முதல் நாள் நைட்டே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ காலையில் எடுத்திருக்கேன். நல்ல மாவு புளிச்சிருச்சு. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இட்லி தட்டில் இட்லியை ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தட்டை உள்ளே வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். 8 நிமிஷம் இல்லாட்டி 9 நிமிஷத்தில் கரெக்டாக நம்மளோட இட்லி சூப்பராக வெந்துடும். ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக எடுக்க வருதுன்னு. ஒட்டவே ஒட்டாதுங்க. இந்த இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான இட்லி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.